श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्क्य केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानामग्र्योपास्महे ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानामग्र्योपास्महे विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानश्यामतदेक्षं दयानिधिं देवतां शरण्यं देवं हयग्रीवं प्रपद्ये दिशन्तु मे देव सदा तुदीयादयाद्रङ्गाणिचिराकटाक्षाः श्रोत्रेषु पुंसामृतं शरन्तीं सरस्वतीं संसदकामधेनुं विशेषवित्पाददेशनाथ गोष्ठीसपराङ्गणेषु जिगीषतो मे कवितार्केन्द्रान् जह्वाग्रसिंहानमभ्युपेयाः व्याख्यामुद्रा कारासारस्य जय पुस्तकं शङ्खचक्रे बिभ्रद्भिन्नस्फटिकरुचिरे पुण्डरीके निषण्णः अम्लानश्रीरमृतैरं प्लावयन्मामाविर्भूयादनगमयि मा मानसे वागधीशः இன்னும் 2 ஸ்லோகம் பாக்கி இருக்குன்னு நினைக்கிறேன். கௌரவம் பிராப்தியதே தானாத்துல இருந்து ஆரம்பிக்கணுமா? இல்ல, ஜலபிந்து நிபாத்தேன இல்லையா? ஆமா 14 to 1 தான் சொல்றாரு. இல்ல 14 15 ரெண்டு தான் பாக்கின்னு நினைக்கிறேன். கரெக்டா? ஆமாடி. சரி, யார் என்னோட இப்ப ஸ்லோகம் படிக்க போறது? கேசவ் சுவாமி. கேசவ் சுவாமி கேக்குறதா? ஜலபிந்து நிபாதேன क्रमशः पूर्यते घटः सहेतुः सर्वविद्यानां धर्मस्य च धनस्य च जलबिन्दुनिपातेन क्रमशः पूर्यते घटः सहेतुः सर्वविद्यानां धर्मस्य च धनस्य च இப்போ இதோட அர்த்தத்தை பார்ப்போம். முதல்ல இதுல என்ன இது இருக்குன்னு பார்த்தா எதுவும் இல்லை, சந்தி எதுவும் இல்லை. அர்த்தத்தை நேரம் பார்க்கலாம். ஜல பிந்து நிபாத்தேன 3 இருக்கு, 3 சப்தம் இங்க இருக்கு. ஜல பிந்து நிபாத்தேன. ஜல அப்படின்னா ஜலம், பிந்துனா டிராப்னு அர்த்தம். ஜலபிந்து நிபாத்தேன, நிபாத்தம்னா விழறதுன்னு அர்த்தம், ஃப்ளோன்னு அர்த்தம். ஜல பிந்து நிபாத்தேன தானா சொட்டு சொட்டா, சொட்டுன்னு பேரு. பிந்துனா சொட்டு, ஒரு சொட்டு. சொட்டு சொட்டா விழறதுனால ஜலமானது சொட்டு சொட்டாக விழும் பொழுது, விழுவதாலே. கிருத்தியா பக்திங்க என்ன விபக்தி இருக்குங்க? நிபாத்தேன ராமேன. கிரமஷா, கிரமஷான்னா கிராஜுவலி, கிராஜுவலினா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா. கடஹா பூரியத்தே, கடஹான்னா ஒரு பாத்திரம், ஒரு பானை, ஒரு பாத்திரம், ஒரு குடம். இப்போ குழா இருக்கு, குழால ஜலம் சொட்டுறது. அந்த சொட்டுற குழால கீழே ஒரு பாத்திரத்தை வச்சா என்ன ஆகும்? கொஞ்ச நாள் கழிச்சு பாத்திரத்துல நிறைய ஜலம் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி எப்படி இருக்கும்? கிராஜுவலா இருக்கும், கிராஜுவலா முள்ள முள்ளமா இன்க்ரீஸ் ஆகும். சஹா ஹேதுஹு சர்வ வித்யானாம், சர்வ வித்யானாம், வித்யானாம்ன்றது ஷஷ்டி, குருணாம், ராமாணாம், ரமாணாம், ஷஷ்டி பகுவச்சனம். சரியா? ச ஹேதுஹு, இது உதாகரணம். ஹேதுனா காரணம்னு ஒரு அர்த்தம் உண்டு.
உதாரணம்னு அர்த்தத்துல இது ஒரு உதாரணம். எதுக்கு உதாரணம்னா சர்வ வித்யானாம் எல்லாவித கல்விகளையும் கற்க வேண்டும் என்றால் இதுதான் வழி. எப்படி வழினா ஒண்ணுன்னா கத்துக்கணும். ஒரே டயத்துல 4 கத்துக்க கூடாது. ஒரே டயத்துல 4 கத்துண்டாலும் கஷ்டம். சஹேதுஹு சர்வ வித்யானாம் எல்லாவித கல்விகளையும் எல்லாவித நாலெட்ஜையும் அறிவையும் சகல வித்யைகளையும் கத்துக்கணும்னா கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கணும். தர்மஸ்ய அதே மாதிரி தர்மத்தை நாம இது பண்றோம் இல்லையா, பிராக்டிஸ் பண்றோம், கத்துக்கிறோம். ரெண்டுமே கத்துண்டு பிராக்டிஸ் பண்றது ரெண்டுமே கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கணும். கத்துண்டு அதை கொஞ்சம் கொஞ்சமா பழகிண்டே வரணும். தனஸ்தேச்ச அதே மாதிரி பணமும் கொஞ்சம் கொஞ்சமா சம்பாதிக்கணும். ஒரேடியா பணம் வந்துன்னா ஒரேடியா அது கிளம்பி போயிடும். அது மாதிரி ஒரே நாள்ல ஒரு 100 ஸ்லோகம் வாசிக்கிறேன் சுவாமி, என்னால வாசிப்பேன்னா மறுநாள் என்ன வாசிச்சோன்னே தெரியாது. ஒரே பிரமையா இருக்கும், சித்த பிரமையா இருக்கும். அப்படியே எங்க படிச்சோம், ஏது படிச்சோம், என்ன படிச்சோம் அப்படின்றது அப்படியே போயிடும். ஆக சர்வ வித்யானாம் தர்மஸ்ய தனஸ்ய அதே மாதிரி உபதேசம் ஏதோ கேட்கிறோம், அது ஒரேடா உபதேசம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் உபதேசமே கேட்டு இருந்தா என்ன சொன்னாருந்தே கடைசியில விளங்காது. எப்படின்னா நித்தியம் அப்படின்னு அர்த்தம். தினந்தோறும் படிக்க வேண்டும், தினந்தோறும் அனுஷ்டானத்தை பழக வேண்டும், தினந்தோறும் பணம் சம்பாதிக்க வேண்டும். சரியா? அதானா பணம் சம்பாதிச்சுட்டே இருக்கணும். போரும் அப்படின்னு சொல்லக்கூடாது. நான் இல்ல இன்னைக்கெல்லாம் நான் சம்பாதிக்கல, நான் அப்புறம் சம்பாதிக்கிறேன் அப்படின்னா இல்ல, ஒரேடியா சம்பாதிச்சுக்கிறேன். நான் ஒரு லாட்டரி டிக்கெட் வாங்கி வச்சுக்கிறேன், எனக்கு 1 கோடி ரூபா விழுந்துருன்னா அந்த 1 கோடியில முதல்ல டாக்ஸ் போயிடும். அப்புறம் அந்த பணம் மீதி இருக்கிற பணத்தை வச்சு நீ என்ன பண்றதுன்னு தெரியாது, அப்படியே எல்லாரும் போயிடும். இதா கேட்பா அவா கேட்பா போயிடும் பணம், அவ்வளவுதான். ஸோ சர்வ வித்யானாம் அதே மாதிரிதான் நாலெட்ஜும். தர்மமும் அப்படிதான். என்ன பண்ணோம் எப்படி பண்ணோம் ஞாபகம் இல்லாம போயிடும். கண்ணால பார்க்கணும், கூட செய்யணும். பெருமாள் கைங்கரியெல்லாம் கூட பண்றோம் இல்லையா, ஆச்சாரியன் கைங்கரியம் பெருமாள் கைங்கரியெல்லாம் பண்றோம். எப்படி பண்ணணும்னா முதல்ல கண்ணால பார்த்துக்கணும், பார்த்துட்டே வரணும், கூட இருந்துட்டே வரணும். அப்புறம் சின்னதா கைங்கரியம் பண்ணணும், அப்புறம் பெரிய கைங்கரியத்துக்குள்ள போகணும். அப்பதான் பழக்கம் வரும், இல்லைன்னா பழக்கம் வராது. அதுதான் ஞானம், தர்மம், தனம் இது 3மே கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கணும். எப்படி கத்துக்கணும் அப்படின்னா ஜலபிந்து நிபாதேன உதாரணம். இது உதாரணம். இது உதாரணம். என்ன உதாரணம்னா சுட்டு சுட்டா ஜலம் விழவிழ எப்படி ஒரு பாத்திரம் நிரம்புமோ அதுபோல கல்வி சகலவிதமான ஞானம், தர்மம், தனம் இது 3 கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கணும். படிங்க. இதெல்லாம் ஷஷ்டி பக்தி. தர்மஸ்ய தனஸ்ய எல்லாம் ஷஷ்டி ஏகவச்சனம், வித்யானாம் ஷஷ்டி பகுவச்சனம். நிபாதேன நிபாதேன திருத்தியாகும். படிங்க படிங்க எல்லாரும் படிங்க. ஸ்ரீரங்கப்பிரியா படிக்கிறேன். जलबिन्दु निपातेन क्रमशः पूर्यते घटे सहेतु सर्वविद्यानां धर्मस्य च धनस्य च. இந்த ஸ்லோகத்துல எப்படி நம்ம தனமோ தர்மத்தையோ வித்யையோ எப்படி சம்பாதிக்கணும் அப்படின்றத பத்தி இருக்கு. ஒரு எப்படி ஒரு பக்கெட்லயோ ஏதோ ஒரு பாத்திரத்தையோ அதாவது ஒரு துளியா கொட்டி அந்த பாத்திரம் ரொம்பமோ அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா டெய்லி சம்பாதிக்கணுமோ இல்லைன்னா படிக்கணுமோ அப்படின்ற இந்த ஸ்லோகம் சொல்றது. சரி, जलबिन्दु निपातेन क्रमशः पूर्यते घटः सहेतुः सर्वविद्यानां धर्मस्य च धनस्य च. இந்த ஸ்லோகத்துல ஒரு பானையில எப்படி ஒரு பானையில ஒரு சொட்டா தீர்த்த விழுந்துட்டு இருந்தா அது அந்த பானை மெதுவா ஃபில் ஆகும், ஆனா ஃபில் ஆயிடும். அதே மாதிரிதான் நம்ம படிப்பாகட்டும், எஜுகேஷன் ஆகட்டும், பணம் ஆகட்டும், அதே மாதிரிதான் மெதுவாதான் அது நம்ம அடைய முடியும். ஆனா நம்ம அதை அடையும் போது ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்கும். அப்படியே கணேஷ் அடுத்து கேசவ சுவாமி.
जलबिन्दुनिपातेन क्रमशः पूर्यते घटः सहेतुः सर्वविद्यानां धर्मस्य च धनस्य च. எப்படி அந்த சொட்டு சொட்டா வந்து ஒரு பாத்திரத்துல வந்து ஜலம் வந்து விழுமோ, அப்படி நம்ம வந்து ஒரு எல்லா கலையில இருந்து ஒரு கலையா கத்துக்கணும். அதே மாதிரிதான் வந்து தர்மம், தனம், அதாவது தர்மம், அப்புறம் வந்து பணம் சம்பாதிக்கிறது வந்து கொஞ்சமா பண்ணணும். ஒரேடியா எல்லாத்தையும் பண்ணக்கூடாது அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை சொல்றாரு. எல்லாரும் படிச்சிடாடி அடி. அடுத்த ஸ்லோகம் 2 பேர் தான் வந்திருக்காளோ? 3 பேர். அடியனோட சேர்த்து 3 பேர். 3 பேர். சரி, இப்ப அடுத்தது யார் என்னோட படிக்கிறீங்க? பிரியா படிக்கிறாள். ஆயுஷः க்ஷணமே கோபி. आयुषः क्षणमे कोऽपि आयुषः क्षणमे कोऽपि न लभ्यः स्वर्णकोटिकैः न लभ्यः स्वर्णकोटिकैः न लभ्यः स्वर्णकोटिकैः स चेन्निरर्थकं नीतः स चेन्निरर्थकं नीतः स चेन्निरर्थकं नीतः कानुहानिस्ततोऽधिका 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 आयुषः क्षणमे कोऽपि आयुषः क्षणमे कोऽपि आयुषः क्षणमे कोऽपि न लभ्यः स्वर्णकोटिकैः न लभ्यः स्वर्णकोटिकैः न लभ्यः स्वर्णकोटिकैः स चेन्निरर्थकं नीतः स चेन्निरर्थकं नीतः स चेन्निरर्थकं नीतः कानुहानिस्ततोऽधिका कानुहानिस्ततोऽधिका कानुहानिस्ततोऽधिका. இதுல சந்தி க்ஷணம் க்ஷணம் பிளஸ் ஏகः பிளஸ் அபி. இதுல க்ஷணம் 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 பிளஸ் ஏகः பிளஸ் அபி. இப்போ முதல்ல இருக்கக்கூடிய க்ஷணம் பிளஸ் ஏகः இருக்கு இல்லையா, அது வந்து இது கிடையாது, சந்தி கிடையாது. அதுக்கு வர்ண சம்யோகான்னு பேரு. என்ன ம பிளஸ் ஆ ம இருக்கு இல்லையா, பிளஸ் ஆ இ உ வந்துன்னா அது வந்து சந்தி கிடையாது. ஆனா ஏகஹா பிளஸ் அபி வந்து சந்தி, ஏகஹா பிளஸ் அபி சந்தி. ஸோ இங்கதான் சந்தி, இங்க சந்தி கிடையாது. ஆயுஷா க்ஷணம் ஏகோபி ந லப்யः ஸ்வர்ணகோட்டிகைः. கோட்டிகைः இது வந்து திருத்தியா விபக்தி பகுவச்சனம். ராமைஹி ராமேன ராமாபியாம் ராமைஹின்ற மாதிரி திருத்தியா விபக்தி பகுவச்சனம். மீனிங் வந்து பை வித் த்ரூ. 3 திருத்தியா விபக்திக்கு என்ன மீனிங்? பை வித் த்ரூ, ஆல் ஓடு உடன்னு பேரு தமிழ்ல. அடுத்தது இங்க சந்தி சே நிரர்த்தகம் நீதா. சேத் சேத் பிளஸ் நிரர்த்தகம், நிரர்த்தகம் சேத் பிளஸ் நிரர்த்தகம் சேன் நிரர்த்தகம். தத்தா வந்து நான் மாறிடும். தான்றது இங்க இருக்க தா இருக்கு இல்லையா, இது வந்து இந்த நாவோட சேரும் பொழுது மாறிடும். சரியா? அடுத்தது சஜேன் நிரர்த்தகம் நீதா காணுஹானிஹி ததோதிகா. ததோ அதிகா, இந்த ஒரு அவகிரகம் விட்டு போச்சு. ததா பிளஸ் அதிகா. அதிகான்றது எப்படி மாறும்னா ததோதிகா. ததோதிகா
ததா பிளஸ் அதிகா ததோதிகா. இது அங்க வந்து ரெண்டு சந்தி வரும். ததா பிளஸ் அதிகா, அப்புறம் என்ன ஆகும் ததோ பிளஸ் அதிகா, அப்புறம் என்ன ஆகும் தத்தோன்றது என்னவா இந்த ஆன்றது எஸ்ன்னு மாறிடும். அதிகா. சோ தத்தோ எஸ் அதிகா. இந்த இடத்துல இந்த எஸ்ன்றது வந்து இங்க எழுத முடியாது, அதே இதுல சம்ஸ்கிருதத்துல எழுத முடியும். தத்தோதிகா. இதுக்கு வந்து இந்த இடத்துக்கு அவக்கிரக சந்தின்னு பேரு. தத்தோதிகா. இந்த இடத்துல ரெண்டு சேஞ்சஸ். என்ன ததா பிளஸ் அதிகா தத்தோ அதிகா. அப்புறம் இந்த ஓக்கு அப்புறம் வர ஆ என்ன ஆகும்னா அவக்கிரகமா மாறிடும். அதனால அவக்கிரக சந்தின்னு பேரு இது. சரியா? நெக்ஸ்ட் இது வந்து ரெண்டு விசர்க்க சந்தியும் இருக்கு, அவக்கிரக சந்தியும் இருக்கு. ரெண்டு சந்தி இந்த இடத்துல இருக்குது. காணுஹானி ததோதிகா. இப்போ மீனிங் பார்ப்போம். ஒரு வாழ்க்கையில ஆயுஷா, ஆயுஷான்ற இந்த இடத்துல ஷஷ்டி பக்தி ஏகவச்சனம். என்ன 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 பக்தி ஏகவச்சனம் நோட் பண்ணிக்கிறீங்களா? எப்படி? ஆயுஷா, ஆயுஷ் சப்தரூபம். ஆயுஷ் அப்படின்னு சப்தரூபம். ஆயுஷ் அப்படின்ற சப்தரூபம். அந்த ஆயுஷ்ல ஷஷ்டி பக்தி ஏகவச்சனம் ஆயுஷா. ஆயுஷா நம்மளுடைய ஆயுள் உடைய க்ஷணம். க்ஷணம்னா ஒரு செகண்ட். ஏகா அப்படி ஒரு க்ஷணமாலும் ஒரு க்ஷணமாக இருந்தாலும் அது போச்சுன்னா போனதுதான். ந லப்யா கிடைக்காது. ந லப்யா, லப்யானா கிடைக்கக்கூடியதுன்னு அர்த்தம். ந லப்யானா கிடைக்க கூடாது, கிடைக்க முடியாதது. ந லப்யா ஸ்வர்ண கோட்டிகைஹி. ஒரு கோடி ஸ்வர்ணம் கொடுத்தா கூட ஒரு க்ஷணத்துக்கு ஒரு கோடி தரேன் அப்படின்னா கூட அந்த அந்த ஒரு க்ஷணம் நம்மளுடைய வாழ்க்கையில போனது க்ஷணம் திரும்பி வராது, திரும்பி வராது. நலப்யா ஸ்வர்ண கோட்டிகைஹி. அதை 1 கோடி ரூபாய் கொடுத்தாலும் திரும்ப பெற முடியாது. சரி, இப்படி தெரிஞ்சுக்கணும். இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுட்டு இதை தெரிஞ்சுட்டு என்ன பண்ணணும்? அத சத்தா பயன்படுத்தணும். அதை கரெக்டா பயன்படுத்தணும் இல்லையா? இல்ல 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 சுவாமி, என்ன ஆச்சு? இதை என்ன பண்ணா? சச்சேத் சச்சேத் சனா அந்த டயத்தை, இத க்ஷணத்தை நிரர்த்தகம் நீதா. நிரர்த்தகம், நிரர்த்தகம்னா என்ன? அர்த்தம் இல்லாமல், பொருள் இல்லாமல், வீணாக அர்த்தம். வீணாக, வேஸ்ட் சம்ஸ்கிருதம் இங்கிலீஷ்ல சொல்ல இல்லையா? வேஸ்டா. நீதா, நீத்தகனா அதை கடத்தினால். ஒரு டைம் கிடைச்சிருக்கு, கோல்டன் டைம். படிக்கிற காலம் கோல்டன் டைம், படிச்சு முடிக்கிற காலம், சம்பாதிக்கிற காலமும் கோல்டன் டைம் தான். அப்புறம் படிச்சு முடிச்சு ரிட்டையர் ஆனவுடனே அது கோல்டன் டைம், அதுவும் கோல்டன் டைம் தான். அது எதுக்குன்னா புண்ணியத்துக்கு உண்டான டைம். அப்பதான் நிறைய கைங்கரியங்கள்லாம் செய்யணும். இன்னும் நிறைய கைங்கரியம். ஆனா குழந்தையா இருக்கும்போது செய்யக்கூடாது இல்லை, குழந்தையா இருக்கும் போதும் செய்யணும் கைங்கரியம். ஏன்னா கூட படிக்கணும், கூட படிக்கணும், சேவை பண்ணணும். அடுத்து வேலைக்கு போனவுடனே வேலைக்கு போச்சு கைங்கரியம் பண்ணணும், வேலை செய்யணும். அப்புறம் ரிட்டையர் ஆன உடனே கைங்கரியம் கைங்கரியம் கைங்கரியம், சேவை சேவை சேவைன்னு பண்ணணும். ஏன்னா ஆபீஸ் போறது இல்லை, மற்ற வேலைகள். அதனால இந்த கைங்கரியன்றது தொடர்ந்து வரும். அதனால இந்த சமயத்தை எந்த வயசா இருந்தாலும் நிரர்த்தகம் நீதா. நிரர்த்தகம் வேஸ்டா எவன் ஒருத்தன் கடை என்ன பண்ற, ஒன்னும் பண்ணல, எனக்கு போர் அடிக்கிறது அப்படின்னு சுத்தி சுத்தி வருவாங்க. அந்த போர் அடிக்கிறதுன்னு சொல்லும் போதுதான் தெரியும் அவன் வந்து டயத்தை சரியானபடி பயன்படுத்தலன்னு அர்த்தம். ஒரே போர் அடிக்கிறது அப்படின்னா என்ன பண்ணணும்? காவியசாஸ்திர வினோதேன காலோ கச்சதி தீமதாம். காவியம், சாஸ்திரம், நாடகங்கள் இதெல்லாம் படிக்கணும். வினோதேன காவியங்களையோ சாஸ்திரங்களையோ படிக்கும் பொழுது, காவியங்கள்னா இந்த இடத்துல வெறும் சம்ஸ்கிருத காவியம் மட்டும் நினைச்சுக்க வேண்டாம். ஆழ்வார் சுக்தி, வேதங்கள் எல்லாத்தையுமே எடுத்துக்கணும். மனுஸ்மிருதி முதலான எல்லாத்தையுமே, ஸ்மிருதிகள் எல்லாத்தையுமே தான் எடுத்துக்கணும் அதுல. ஏன்னா ஒன்றும் ஒரு விதமான அனுபவம் இருக்கு இல்லையா? சோ காவிய சாஸ்திர வினோதேன காலோ கச்சதி தீமதாம். அதெல்லாம் படிக்கிறதுனால தீமதாம், தீமத்னா அறிவாளிகள், அறிவாளுடைய காலம் செல்கிறது. அந்த சச்சே நிரர்த்தகம் நீதா. எவனொத்தன் வந்து அந்த மாதிரி நீ செய்யலையோ என்ன வரும் அந்த இடத்துல அப்படின்னா சஜே நிரார்த்தகம் நீதா. நீங்க காணுஹானி தத்தோதிகான்னு முடிச்சுட்டாரு. இந்த ஸ்லோகத்துக்கும் அந்த ஸ்லோகத்துக்கும் சம்பந்தம் இருக்குது. நான் இப்ப சொன்ன ஸ்லோகத்துக்கும்
இந்த ஸ்லோகத்துக்கும் சம்பந்தம் இருக்குது. என்ன, யாரொத்தன் வந்து இந்த சமயத்தை சரியாக பயன்படுத்தாமல், அதாவது படிக்கிற காலத்துல படிக்காம, சம்பாதிக்க வேண்டிய காலத்துல சம்பாதிக்காம, கைங்கரியம் பண்ண வேண்டிய காலத்துல கைங்கரியம் பண்ணாம எவனொருத்தன் இருக்கானோ, ஹானி தத்தோ அதிகா, அதை விட ஹானி என்ன இருக்கு, அதை விட லாஸ் என்ன இருக்குன்னு கேக்குறாரு. ஒரு க்ஷணத்தை விட்டாலே இது பெரிய லாஸ். ஒரு க்ஷணத்தை விட்டாலே அது வந்து பெரிய நஷ்டம். அப்படி இருக்கும்பொழுது ஒரு க்ஷணம்தான் நஷ்டம். உலகத்துல பணம் நஷ்டமோ மனக்கஷ்டமோ எல்லாம் இல்ல, நஷ்டம் கிடையாது. யாரொருத்தர் சமயத்தை சரியா பயன்படுத்தலையோ அவர்தான் பெரிய நஷ்டம், வேற நஷ்டம் கிடையாது. அதனால ஆயுஷா க்ஷணமே கோபி நலப்யா ஸ்வர்ண கோட்டிகைஹி சச்சே நிரர்த்தகம் நீதா காணுஹானிஸ்ததோதிகா. இதனுடைய அப்படியே இன்னொரு ஸ்லோகம் ரிப்ளிகா மாதிரி இன்னொன்னு இருக்கும். காவியசாஸ்திர வினோதேன காலோ கச்சதி தீமதாம் व्यसनेन மூர்க்கானாம் நித்ரையா கலகேனவா. व्यसனம்னா இது கஷ்டப்பட்டு व्यसனப்பட்டு ஐயோ அப்படி ஆயிடுத்தே அப்படி ஆயிடுத்தே அப்படி व्यसனப்படுறது. व्यसनेன மூர்க்கர் இல்லையா, அவர்களா ஒண்ணு தூங்கி கழிப்பா, தூங்கி பொழுது கழிப்பா, தூங்கிட்டே இருப்பா. இது ஒரு இதுல பட காட்டுவா பாருப்பா, என்ன தூங்கிட்டு இருக்கேன், ஏன் தூங்கிட்டு இருக்கேன்னா தூங்கி ரெஸ்ட் எடுத்து திருப்பி தூங்கிட்டு இருக்கேன்னு. அந்த மாதிரி தூங்கி எழுந்துட்டு இருப்பா. வேற வேலை இல்லை, யார் சன்னதிக்கு போறது, வேற வேலை இல்லை, பாட்டு இழுத்து முழக்கி பாடிட்டு இருக்கா. அவருக்கு என்ன வேற வேலை இல்லை, அவர் பாட்டுக்கு சொல்லிட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆத்திலேயே உட்காந்துட்டு இருப்பாரு. வேற அடுத்த ஆளை குத்த சொல்லிட்டு அதுதான் வந்து விசனேன மூர்க்கானாம் நித்ரையா கலகேனவா. கலகம், இது வந்து கலகம் பண்ண வேண்டியது, எல்லாம் அடுத்த வார்த்தையும் தப்பு சொல்ல வேண்டியது. அவளுக்கு வேலை என்ன, சும்மா புறப்பாடுன்னு இருப்பா, சும்மா சேதாகலான்னு இருப்பா. அவளுக்கு என்ன சும்மா பிரசாதம்னு இருப்பா. அவளுக்கு என்ன சும்மா உபன்யாசம், அவளுக்கு என்ன சும்மா இதேதான் சொல்லிட்டு இருப்பாரு தவிர இவர் என்ன பண்ணான்னு தெரியாது. அது வந்து யாருக்கு வரும்னா மூர்க்கர்களுக்கு தான் அந்த மாதிரி வரும் அப்படின்னா. அப்போ அவர்கள் எப்படி பண்ணா சச்சே நிரர்த்தகம் நீதா காணுஹானி ததோதிகா. இந்த மாதிரி அவர்கள் வந்து பொழுத அடுத்தவர்களை குத்தம் சொல்லிண்டு குறம் சொல்லிண்டு தூங்கிண்டு பொழுத ஓட்டிண்டு எதையும் கத்துக்காம எதையும் தெரிஞ்சுக்காம ஓட்டினா அதை விட நஷ்டம் உலகத்துல என்ன இருக்குன்னா அதான் நஷ்டம், எதுவுமே கிடையாது அப்படின்றார். ஆயுஷா க்ஷணமே கோபி நலபியா ஸ்வர்ண கோட்டிகைஹி. நம்மளுடைய ஆயுஷ்ல ஒரு க்ஷணத்தை கூட நாம திரும்பி பணத்தை கொடுத்து வாங்க முடியாது, அது திருப்ப முடியாது. சச்சே நிரர்த்தகம் நீதா. இத புரிஞ்சுண்டு அதை வந்து நாம நன்னா பயன்படுத்தணும். ஆனா நன்னா பயன்படுத்தல அப்படின்னாக்க அதை விட நஷ்டம் நமக்கு வேற என்ன இருக்குது, வேற எதுவும் கிடையாது. இதுதான் பெருத்த நஷ்டமே அப்படின்னு சொல்லுங்க, படிங்க. கேசவன் கேசவ் ஸ்ரீரங்க பிரியா படிக்கிறீங்க. आयुष क्षणमे कोऽपि न लभ्य स्वर्णकोटिकैः सचेन्निरर्थकं नीतः कानुहानिस्तत्तेधिका. இந்த ஸ்லோகம் தத்தோதிகா. சரி, இந்த ஸ்லோகம் வந்து நம்ம வந்து சமயத்தை, அதாவது டைமை நம்ம வந்து வேஸ்ட் பண்ணாம வந்து ஜாகிரதையா வச்சுக்கணும் அப்படின்றத பத்தி சொல்லுறது. ஆயுஷ க்ஷணமே கோபி ந லப்ய ஸ்வர்ண கோட்டிகைஹி. அதாவது லைஃப் டைம்ல ஒரு க்ஷணம் போயிடுச்சுன்னா அதுக்கு வந்து ஈக்குவலண்டா இருக்கிறது வந்து ஒரு கோடி ஸ்வர்ணமோ இல்லைன்னா ஸ்வர்ணமே அதுக்கு ஈக்குவல் ஆகாது. சச்சேன் நிரர்த்தகம் நீதः கானுஹானி தத்தோதிகா. அதாவது நிரர்த்தகமா வேஸ்டா டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தா அதுக்கு மேல அவளுக்கு என்ன லாஸா இருக்க முடியும். அதாவது ஒரு காசு ஸ்பெண்ட் போனாலும் கூட அவ்வளோ பெரிய லாஸ் கிடையாது. ஆனா
சமயம் போனா ஒரு க்ஷணம் சமயம் போனா கூட அது வெரி கிரேட் லாஸ் அப்படின்றத வந்து இந்த ஸ்லோகத்துல சொல்றாரு. சரி, கேசவ் படிக்கிறீங்களா? படிக்கிறேன். படிங்க. यक्षक्षणमे कोऽपि न लभ्य स्वर्णकोटिकैः सचेन्निरर्थकं नीतः कानिहानिस्ततोऽधिका. ஆயுஷ க்ஷணமே கோபி, நம்ம லைஃப் டைம்ல வந்து ஒரு க்ஷணம் போனா கூட, ஒரு க்ஷணத்தை நம்ம வேஸ்ட் பண்ணி போனா கூட நம்ம வந்து 1 கோடி ஸ்வர்ணம் கொடுத்து கூட அதை திருப்பி வாங்க முடியாது. அப்புறம் வந்து ஒருத்தர் வந்து ஒரு பர்சன் வந்து டைமை வந்து வேஸ்ட் பண்ணிட்டே இருந்தா நம்மளுக்கு வந்து மணி போனா கூட இப்போ அவ்வளவு பெரிய லாஸ் கிடையாது. ஆனா நம்ம டைமை வேஸ்ட் பண்ணி டைமை வீணடிச்சு தூங்கி அடுத்த வார கொலை சொல்லின்னு டைமை வீணடிச்சா அதை விட பெரிய லாஸ் உண்டா அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல கேட்கிறாரு. படிக்கிறேன். आयुष क्षणमे कोऽपि न लभ्य स्वर्णकोटिकैः सचेन्निरर्थकं नीतः कानुहोनिः तथोऽधिका. இந்த ஸ்லோகத்துல வந்து நேரத்தோட முக்கியத்துவத்தை பத்தி சொல்றாடி. ஒரு 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 க்ஷணம் கூட எவ்வளவு முக்கியம் அப்படின்றத பத்தி அந்த முதல் லைன் சொல்றது. ஆயுஷக க்ஷணமே கோபி நலபியக ஸ்வர்ண கோட்டிகை. அதாவது 1 கோடி ஸ்வர்ணம், ஒரு கோடி ரூபாய் அளவு தங்கம் கொடுத்தா கூட நம்ம கடந்து போன ஒரு க்ஷணத்தை கூட திருப்பி வாங்க முடியாது. அதுதான் அந்த முதல் லைன் சொல்றது. அதுக்கடுத்து அதனால நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம இருக்கணும். 2வது லைன் வந்து சச்சே நிரர்த்தகம் நீதஹ கானுஹோனிஹ ததோதிகா. கானுஹானிஸ்ததோதிகா. கானுஹோனி இல்ல, கானுஹானிஸ்ததோதிகா. கானுஹானிஸ்ததோதிகா. இந்த 2வது லைன்ல வந்து அதாவது ஒரு க்ஷணத்தை வேஸ்ட் பண்றது ஒரு ரொம்ப பெரிய ஒரு மனுஷனுக்கு ரொம்ப பெரிய லாஸ். அந்த க்ஷணத்தை வேஸ்ட் பண்றதுன்றது ரொம்ப பெரிய லாஸ். எவ்வளவு பெரிய லாஸ்னா, அந்த ஒரு பணத்தை கூட வேஸ்ட் பண்ணா பரவாயில்ல, ஒரு க்ஷணத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ அதுதான் இந்த 2வது லைன்ல சொல்றாரு. அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் தோன்றது இப்போ. அப்படின்னு அந்த இந்த ஸ்லோகத்துக்கு ஏத்த எக்ஸாம்பிளா தெரியல. அதாவது 3-4 ஜென்மம் எடுத்தே பரத்வாஜ மகரிஷி வந்து எவ்வளோ வேதம் மனப்பாடம் பண்ணியிருக்காரு நீ இந்திரன் காமிச்சான், கையளவு தான். ஸோ நம்ம க்ஷணமா வேஸ்ட் பண்ணிட்டே இருந்தா எதுவுமே பண்ண முடியாது. அதுதான் சொல்றது. எல்லாரும் படிச்சுட்டாரு. நல்லது. ஸ்லோகம் முடிஞ்சு போச்சு இல்லையா? திரும்பி ஒரு ஸ்லோகம் எல்லாம் படிக்கிறா எல்லாரும்? ஏன்னா புதுசா ஆரம்பிக்கல, நான் இன்னைக்கு எல்லாம் புதுசா ஆரம்பிக்கிறேன். என்ன சொல்றீங்க? எதுனாலும் பரவாயில்ல. எப்படி சொல்றீங்க? சரி, ஓகே. ஸ்லோகமே திரும்பி படிப்போம். படிங்க. யார் யார் தெரியுமா என்ன சமாச்சாரம்? உங்களுக்கு தெரியுமா? நான் படிக்கவா? எப்படி கேக்குறேன். அப்படின்னு கேசவ் படிப்பேலா? ஃபுல் ஸ்லோகம் அடி ஃபர்ஸ்ட்ல இருந்து அடி. ஃபர்ஸ்ட்ல இருந்து அடி. சரி அடி. அடி ஒரே விஷயம் அடி. அடி அடுத்தது படிக்கிட்டாரு. அடுத்தது படிக்கிட்டாரு. ஏன் முதல்து படிக்கலையா? அடி இந்த செகண்ட் படிக்கிட்டாரு. முதல்து யார் படிக்க போறீங்க? முதல்ல படிச்சாதான் 2வது படிக்கலாம்.
இல்ல நீங்க வேற யாராவது ரெண்டாவதா படிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அடி. சரி பரவாயில்ல, இப்ப முதல்ல யாருன்னா படிங்க அப்படின்னு ஸ்ரீரங்க படிக்கிறல அடியன் அடியன் அர்த்தத்தோட அடியன் சுவாமி அர்த்தத்தோட. अडियन् उपकारिषु यः साधुः साधुत्वे तस्य को गुणः अपकारिषु यः साधुः स साधुः सद्भिरुच्यते. அடியன் இந்த ஸ்லோகத்துல வந்து யாரு வந்து சாது அப்படின்றத பத்தி சொல்றது. யாரு வந்து உபகாரம் பண்றாலோ, அதாவது உபகாரிஷு எஸ் சாது சாதுத்வே தஸ்ய கோ குணஹ, அதுதான் வந்து அதுதான் அவனுடைய குணம். அபகாரிஷு எஸ் சாது அப்படின்னா என்ன? யார் நமக்கு உபகாரம் பண்றாளோ, யார் நமக்கு ஒருத்தர் உபகாரம் பண்றா இல்லையா, ஒருத்தர் ஹெல்ப் பண்றா, நம்ம திருப்பி ஹெல்ப் பண்றோம், அதுல என்ன இருக்கு பெரிய விஷயம்? அவ ஹெல்ப் பண்ணா நம்ம திருப்பி ஹெல்ப் பண்றோம் இல்லையா? ஆனா அது வந்து ஹெல்ப் கிடையாது, அது நல்லதுன்னு சொல்ல முடியாது. எது நல்லவன், எது நல்ல விஷயம், எது நல்லது அப்படின்னா அபகாரிஷுய சாது, நமக்கு யாரொருத்தர் அபகாரம் செய்தாலோ, என்ன யாரொருத்தர் நமக்கு அபகாரம் செய்தாலோ அவளுக்கு ஒரு நல்லது செய்யறோம்ல, அதுதான் அதுதான் சாதுகு, அவர்தான் சாதுன்னு சொல்றார். சாது ரொம்ப சாது சுவாமி அப்படின்னா என்ன அர்த்தம்? ரொம்ப சாது, சாதுன்னா நல்லதுன்னு ஒரு அர்த்தம் உண்டு. சாதுஹு அப்படின்னா சாது 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 அப்படின்னு சொல்லி ஒரு வச்சனம் சொல்றது உண்டு. சாது சாதுன்னா நல்லது நல்லதுன்னு சொல்றது ஒண்ணு. சாது அப்படின்னா அந்த குணத்தை உடைய, நல்ல குணத்தை உடையவர்னு அர்த்தம். யார் நல்ல குணத்தை உடையவர்னா உபகாரம் பண்ணவருக்கு உபகாரம் பண்றது வந்து பெரிய பெருசு கிடையாது. என்ன, தனக்கு யார் உபகாரம் பண்ணுவாளோ அவளுக்கு பார்த்து உபகாரம் பண்ணாக்க அவளுக்கு இவர் நாளைக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுவாரா, நாளைக்கு இவருக்கு நீங்க என்ன ஒண்ணு பண்ணுவோம், ஃபேவர் பண்ணி விடுவோம் அப்படின்னு இல்ல, அன்னைக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணார் அதனால நான் இன்னைக்கு வந்து பண்றேன் அப்படின்னு சொல்றது வந்து சாதுத்துவம் கிடையாது, அது வந்து நல்ல குணம் கிடையாது, அத நல்ல குணமா ஏத்துக்க முடியாது. அபகாரிஷு, தன்னை யாரொருத்தர் வந்து மதிக்கலையோ, தன்னை யாரொருத்தர் வந்து அவமானப்படுத்தினாலோ, தனக்கு யார் வந்து உதவி செய்ய மாட்டாரோ நல்லா தெரிஞ்சுட்டே இருக்கட்டும், அவருக்கு நாம உதவி செய்ய வேண்டியது நம்மளுடைய கடமை அப்படின்னு சொல்லிட்டு யாரொருத்தர் உதவி செய்யறாரோ அவர்தான் சாது அப்படின்னு அர்த்தம். சரியா? உபகாரிஷு யஸ் சாதுஹு சாதுத்வே தஸ்ய கோ குணஹ அபகாரிஷு யஸ் சாதுஹு சசாது சத்பிருஜ்யதே. சாதுனா யார் அப்படின்றது இந்த ஸ்லோகம் சொல்றது. உபகாரம் பண்ணவருக்கு உபகாரம் பண்றது அப்படின்றது வந்து நேச்சுரல் தான், அதனால அது வந்து ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அது அப்புறம் எதுதான் வந்து யாருதான் சாது அப்படின்றது அடுத்த லைன் சொல்றது. அபகாரிஷய சாது சசாது சத்பிருஜ்யதே. யாருக்கு ஒருத்தருக்கு யாரு வந்து நம்மள ஹர்ட் பண்ணிருக்காலோ, இல்லைன்னா ஏதோ தப்பா பேசியிருக்காலோ, அப்படி பண்ணவாளுக்கும் உதவி பண்றவன் தான் சாது அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்றது. யஸ்ய நாஸ்தி ஸ்வயம் பிரக்ஞா சாஸ்திரம் தஸ்ய கரோதி கிம் லோச்சனாபியாம் விஹீனஸ்ய தர்ப்பணம் கிம் கரிஷ்யதி. யாருக்கு வந்து செல்ஃப் நாலேஜ் இல்லையோ, அதாவது யஸ்ய நாஸ்தி ஸ்வயம் பிரக்ஞா, அவனுடைய எது தப்பு எது கரெக்ட் அப்படின்னு தெரியாதவனுக்கு சாஸ்திரம் தஸ்ய கரோதிக்கும், சாஸ்திரம் அப்படின்றது என்ன பண்ண முடியாது அவனுக்கு. இது எப்படி இருக்குன்னா, லோச்சனாபியாம் விஹீனஸ்ய தர்ப்பண கிம் கரிஷ்யதி. ஒருத்தனுக்கு கண்ணு தெரியலன்னா அவனுக்கு வந்து ஒரு கண்ணாடி வந்து என்ன பண்ண போறது, எனிவேஸ் அவனுக்கு கண்ணு தெரியாது. அதே மாதிரிதான் யாருக்கு வந்து தப்பு எது கரெக்ட் எது அப்படின்னு தெரியலையோ அவளுக்கு சாஸ்திரம் வந்து எப்படி ஒரு கண் தெரியாதவருக்கு கண்ணாடி என்ன பண்ண போறதோ அப்படிதான் சாஸ்திரம். யாருக்கு வந்து தப்பு நல்லது அப்படின்றதெல்லாம் தெரியலையோ. சரி, அல்பானாமபி வஸ்தூனாம் சம்ஹிதிः காரிய சாதிகா ரணைஸ்து க்ரியதே ரஜ்ஜுः
தயா நாகோபி பத்யதே. இப்போ அல்பானாம் அப்படி வஸ்தூனாம், குட்டி குட்டி சின்ன சின்ன வஸ்துகள்லாம் நிறைய வந்து பண்ணலாம். சின்ன சின்ன வஸ்துகள் சேர்ந்து ஒரு பெரிய காரியத்துக்கு ரீசன் ஆகலாம். அது எப்படின்னா பிரணய்ஸ்து கிரியதே ரஜ்ஜுஹு, அந்த பிரணய்ஸ்து அதாவது வெரி குட்டி 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 கிராஸ் இருக்குல்ல, அது வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா அது வந்து சேர்ந்து எல்லாம் சேர்ந்து தயா நாகோபி பத்யதே, அது வந்து பெரிய யானையே அந்த குட்டி குட்டி புல் சேர்ந்து கட்ட முடியும். அதனால சேர்ந்துருந்தா நிறைய நடக்கும் அப்படின்றத மாதிரி இந்த ஸ்லோகம். காவ்யசாஸ்திர வினோதேன காலோ கச்சதி धीमतां विवादेन तु मूर्खाणां निद्रा कलहेन वा காவியம் சாஸ்திரம் அதாவது தீமத்தாம், அதாவது நல்ல பெரியவால எப்படி வந்து டைம் வந்து கழிப்பானா, காவிய சாஸ்திர வினோதேன வேதம் காவியம் சாஸ்திரம் இதெல்லாம் படிச்சு அவளுடைய டைம் வந்து ஸ்பெண்ட் ஆகும். ஆனா மூர்க்கர்கள் என்ன பண்ணுவா, விவாதேன து மூர்க்கானாம் நித்ரயா கலஹேனவா, அவ குவாரல் பண்ணுவா, இல்லைன்னா விரும்ப தூங்கிண்டே இருப்பா, இல்லைன்னா அவ கலகம் பண்ணுவா, அதாவது ஒருத்தரோட ஒருத்தர் ஏதாவது சண்டை போடுற மாதிரி பண்ணுவா. அதனால மூர்க்கர்கள் வந்து டைமை வந்து வேஸ்ட் பண்ணிட்டே இருப்பா. ஆனா அதாவது நல்ல எஜுகேட்டடான பெரியவால வந்து காவியம் சாஸ்திரம் அதெல்லாம் படிச்சு சமயத்தை கழிப்பா. சிம்ஹுஷுரபி நிபத்ததி மதமலின கபோல பித்திஷு கஜேஷு பிரகிருதிரியம் சத்வவதாம் நகலு வயஸ்தேஜசோ ஹேதுஹு. சிம்மத்துடைய குழந்தை கூட மதமலின கபோல பித்திஷு கஜேஷு, ஒரு பெரிய யானைய வந்து ஜம்ப் அது தாவிடும், அது மேல அட்டாக் பண்ண முடியும்னு நினைச்சுட்டு அது மேல போய் உட்காருமோ, இல்லைன்னா அது வந்து அது மேல ஜம்ப் பண்ணிடும். இது எப்படி சொல்றதுன்னா, அதோடைய சுபாவம் அதுதான், சிம்மம் அதுதான் பண்ணும். யானையும் அதே மாதிரி சண்டை போடுறது அப்படின்னு ஒண்ணும், யானையோட சுபாவம் வந்து வேற, சிம்மத்தோட சுபாவம் வேற. அதனால நேச்சர் வந்து எப்படின்னா ஏஜ் லிமிட்ட பத்தி கிடையாது, அந்த ஜந்து அந்த ஜீவனோட அந்த சுபாவம் தான் அதுதான் முக்கியம். ஏன்னா இப்போ சிம்மம் கூட எப்படின்னா, இந்த சிம்மம் எக்ஸாம்பிள் வந்து ஒரு சிம்மம் கூட ஒரு யானை மேல குதிக்கும். சரியா, ஆரம்ப குருவீக்ஷயினி க்ரமேண லக்வி புரா வித்திமதி ச பశ్చాத் தினஸ்ய பூர்வார்த்த பரார்த்த பின்ன சாயேவ மைத்ரி கலசஜ்ஜனானாம். இப்போ பெரிய நல்ல இல்லாதவர் அவளுடைய ஃப்ரெண்ட்ஷிப்ஸ்ல எப்படி இருக்கும்னா, ஆரம்ப குருவி க்ஷயினி க்ரமேண லக்வி புரா விருத்தி மதி ச பశ్చాத். ஆரம்பத்துல பெருசா இருக்கும், ஆனா போக போக லக்வி புரா ஆயிடும், அதாவது ரொம்ப கம்மியா ஆயிடும். இது எப்படி இருக்குன்னா, அந்த மார்னிங் ஷேடோ வந்து பெருசா இருக்கும், ஆனா திருப்பி மத்தியானத்துல ரொம்ப கம்மி ஆயிடும். ஆனா நல்லவாளோட எப்படி இருக்குன்னா, தினஸ்ய பூர்வார்த்த பரார்த்த பின்னா சாயேவ மைத்ரி கலசஜ்ஜனானாம். அதாவது மத்தியானத்துல இருந்து சாயங்காலம் எப்படி மத்தியானம் குட்டியா ஆரம்பிக்குமோ, அப்புறம் சாயங்காலம் பெருசானுமோ, அப்படிதான் நல்லவாளோட குருசிச்ச பாபமோ இல்லைன்னா நல்லவாளோட ஃப்ரெண்ட்ஷிப்போ குட்டியா ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் பெருசா அது வளர்ந்துட்டே போகும் அப்படின்றது இந்த ஸ்லோகடி. ஆலஸ்யம் ஹி மனுஷ்யானாம் ஷரீரஸ்தோ மகான் ரிபுஹு நாஸ்த்யுத்யமசமோ பந்துஹு குர்வாணோ நாவசீததி. ஆலஸ்யம் ஹி
ஆலசியம் அதாவது லேசினஸ் தான் இந்த மனுஷனுக்கு வெரி பெரிய எனிமி. ஆனா அதனால அதுதான் ஒரு பெரிய எனிமி, இந்த ஆலசியம் அப்படின்றது தான். வேற எந்த க்ஷமிக்கணும், ரெண்டாவது வரிக்கு அர்த்தம் நிறைய க்ஷமிக்கணும். நாஸ்தி உத்தியம சமஹா பந்து. எப்போ எதிரிய சொன்னோமோ உடனே யார் பந்துன்னு சொல்லணும்ல. ஆலசியம் ஹி மனுஷ்யானாம் சரீரஸ்தோ மகான் ரிபு. உடம்புக்குள்ளேயே இருக்கக்கூடிய பெரிய எதிரி எதுனாக்கா ஆலசியம், லேசினஸ். ஓகே, அப்ப உடம்புக்குள்ளே இன்னொன்னு இருக்குல்ல, நண்பன் எதுன்னா, இப்ப உடம்புக்குள்ள நண்பன் இல்லையா, எதிரிதான் இருக்கானான்னு கேட்டா ஒரு நண்பன் இருக்கா உடலுக்குள்ள, அது எதுனா உத்தியமம். உத்தியம சமோ பந்துஹு நாஸ்தி. உத்தியம சமோ பந்துஹு நாஸ்தி. முயற்சின்றத போல நண்பன் இல்லை. குர்வானோ அதை செய்வதாலே ந அவசீததி அழிந்து போவதில்லை. மனிதன் முயற்சியை செய்வதாலே மனிதனுக்கு முயற்சி என்பது ஒரு உறவினன். ஆனா சரீரத்துக்குள்ளே இருக்கிற இன்னொன்னு என்னன்னாக்க லேசினஸ், ஆலசியம், சோம்பல் அப்படிங்கிறது நமக்கு பெரிய எதிரி. நம்ம உடம்புக்குள்ளேயே இன்னொன்னு இருக்கக்கூடிய முயற்சி என்பதை செய்வதாலே நமக்கு எந்த விதமான அழிவும் வருவதில்லை. அதே ரிப்பு, அதே செஞ்சு போக மாட்டோம். நாஸ்த்யுத்யசமோ பந்துஹ குர்வாணோ நாவசீததி. ஆனா அதாவது மித்ரன், நம்ம சரீரத்துக்குள்ள இருக்கிற மித்ரன் யாருன்னா எஃபர்ட். நம்ம முயற்சி பண்ணிட்டே இருந்ததுன்னா இதோ இதுக்கு நிறைய அழியாதது அதுதான், முயற்சி நம்ம பண்ணிட்டே இருக்கலாம். அப்படி அதுதான் நம்மளுடைய பந்துவாகும். நிறைய பரோக்ஷே காரிய ஹந்தாரம் பிரத்யக்ஷே பிரியவாதினம் வஜயத்தாதிருஷம் மித்ரம் விஷகும்பம் பயோமுகம். பரோக்ஷே காரிய ஹந்தாரம், நம்ம பின்னாடி நம்ம பின்னாடி நிறைய நம்மளை பத்தி தப்பா பேசுறவா, இப்ப தப்பா பேசிட்டு பிரத்யக்ஷே பிரியவாதினம், நம்ம முன்னாடி நீ நல்லா இருக்கிய, நீ ரொம்ப நல்லவா அப்படின்னு நம்மள புகழறவா அவளை அவாய்ட் பண்ணுங்க. வரஜயேத் தாதிருஷம் மித்ரம், அவ எப்படின்னா விஷகும்பம் பயோமுகம். விஷம் ஒரு ஒரு மில்க், ஒரு நம்ம பால் பாத்திரத்துல எப்படி ஒரு விஷம் ஹைட் பண்ணிட்டு இருக்கலாமோ அப்படிதான் அவ இருக்கா. அதனால அவளை அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு இந்த ஸ்லோகம் சொல்றது. தத்தோஷா புருஷோ ஏனேஹ ஹாதவ்யா பூதிமிச்சதா நித்ரா தந்திரா பயம் குரோதம் ஆலஸ்யம் தீர்க்கசூத்ரதா. ஒரு 6 தப்பு மனுஷன் பண்றான். யாருக்கு நல்லா பூத்தி மிச்சதா, யாருக்கு நல்ல ஆசைகள் எல்லாம் இருக்கோ அவளுக்கு இந்த 6 தோஷத்தை அவ செல்வம் யாருக்கு செல்வம் வேணுமோ அவ இந்த 6 தோஷத்தை டிராப் பண்ணணும். அது நித்ரா அதாவது தூக்கம், தந்திரா அதாவது ரொம்ப எப்பவுமே தூங்கிட்டு இருக்கிறது, அப்படி ரொம்ப ஒரு மாதிரி மயக்கமா ஃபீல் பண்றது. அடியன் பயம் அதாவது பயந்தே இருக்கிறது, குரோதம் அதாவது கோவப்படுறது, ஆலசியம் லேசினஸ், அப்புறம் தீர்க்க சூத்திரதா எல்லாம் ஆட்டம் அப்படின்னே சொல்லிட்டு இருக்கிறது. இந்த 6 விஷயம் யாருக்கு வெல்த் வேணுமோ அவ இதெல்லாம் டிராப் பண்ணணும். யதா சதுர்பிஹி கனகம் பரீட்சதே நிகர்ஷணச்சேதனதாபதாடனைஹி ததா சதுர்பிஹி மனுஜः பரீட்சதே தியாகேன சீலேன குணேன கர்மணா. எப்படி ஒரு நம்ம தங்கத்தை 4 விதமா டெஸ்ட் பண்றோமோ, அதாவது நிகர்ஷண அதை ஃபர்ஸ்ட் கட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் சேதனை அதை முதல்ல ஒரு பெரிய
பீஸ் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் அதை தின்னா ரொம்ப குட்டி குட்டி குட்டியா ஆக்கிட்டு அதுக்கப்புறம் அதை நல்லா ஹீட் பண்ணி அதாவது அதுக்கப்புறம் தாடனை அதை நல்லா அடிச்சு பண்றோமோ அப்படிதான் ததா சதுர்பிகி மனுஜ பரீட்சத்தை. மனுஷனும் 4 விதமா டெஸ்ட் ஆயிருக்கான். தியாகேன அவன் தியாகம் அவன் சாக்ரிஃபைஸ் பண்றது, சீலேன அவனுடைய கேரக்டர்ஸ் அவன் நல்லவனா எப்படி இருக்கா அவனுடைய குணேன அவனுடைய குவாலிட்டிஸ் அவன் பொலைட்டா பேசுறானா எப்படி அவன் மிருது பாஷையா இருக்கனா அப்படி. அதுக்கப்புறம் கர்மனா அவனுடைய ஆக்ஷன். இது வந்து கோல்டுக்கும் மனுஷாலுக்கும் 2 நாள் டெஸ்ட் பத்தி சொல்றேன். அர்த்தாதுராணாம் ந குருர் ந பந்துஹ காமாதுராணாம் ந பயம் ந லஜ்ஜா வித்யாதுராணாம் ந சுகம் ந நித்ரா சுதாதுராணாம் ந ருச்சிர் ந பக்வம். யாருக்கு வந்து அதாவது காசு வேணுமோ அவ வந்து குரு பந்து அதெல்லாம் பார்க்க மாட்டா. காமாதுராணாம் ந பயம் ந லஜ்ஜா யாருக்கு வந்து டிசையரை ஃபில் அதாவது ஏதோ வேணும் அப்படின்னா அவ வந்து அதுக்கு அது ஏன் வேணும், அது நல்லதா கெட்டதா இல்லைன்னா அது பண்றமே அப்படின்ற ஒரு பயமோ அதாவது வெக்கமோ அவளுக்கு இருக்காது. வித்யா துராணாம் ந சுகம் ந நித்ரா யாருக்கு வந்து படிக்கணும்னு இருக்கோ அவளுக்கு வந்து சுகத்துல நிறைய என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னோ இல்லைன்னா தூங்கலாம் அப்படின்னோ தோணாது. சுதாதுராணாம் ந ருச்சிர் ந பக்வம் யாருக்கு வந்து பசி இருக்கோ அவ வந்து அது காரமா இருக்கா திப்பா இருக்கா ரொம்ப காரமா இருக்கா அப்படிலாம் பார்க்காம இது வேந்துட்டா வேகலையா அப்படின்லாம் பார்க்க மாட்டா. ஆரோப்யதே ஷிலா ஷைலே யத்னே நமஹதா யதா நிபாத்யதே க்ஷணே நாத ததாத்மா குணதோஷயாஹ. ஒரு பெரிய கல்லு அது வந்து ஷிலா ஷைலே யத்னேன மஹதா யதா யதா அந்த மவுண்ட் அதாவது பெரிய மலையில இந்த ஒரு கல்லை ஏத்தணும்னா அது நிறைய நாள் நிறைய எஃபர்ட் நிறைய முயற்சி போட்டு அது வந்து மேல ஏத்துவா. ஆனா நிபாத்தியதே க்ஷணேநாத்தே ஒரு க்ஷணேநாத ஒரு க்ஷணம் அப்படின்ற அந்த ஒரு செகண்ட்ல நிபாத்தியத்தை அது உழுந்துடும். அப்படிதான் ததாத்மா குணதோஷயாக அப்படி வந்து இது தோஷம் ஆயிடுறது. தோஷம் அப்படின்றதுதான் இந்த ஒரு க்ஷண நேரத்துல அந்த மழை அந்த கல்லை உழ வைக்கிறது. அதனாலதான் நம்ம வந்து அந்த தோஷம் ஒரு தோஷம் பண்ணா கூட உழுந்துடலாம். ஆனா நீங்க எவ்வளோ ஹைட்ஸ்ல இருந்தாலும் ஒரு தோஷம் பண்ணா உழுந்துடலாம். அதனால நல்லதையே பண்ணணும் அப்படின்றது இந்த ஸ்லோகம். கௌரவம் பிராப்யதே தானாத் நது வித்தஸ்ய சஞ்சயாத் ஸ்திதிருச்சைஃப் பயோதானம் பயோதீனாமதஸ்திதி. வந்து கௌரவம் எப்ப கிடைக்கும்னா நம்ம எப்ப கொடுத்தா அப்பதான் நம்மளுக்கு வந்து ரெஸ்பெக்ட் கிடைக்கும். இதுக்கு வந்து ஏதோ வச்சுட்டே இருந்தா அப்போ ஒன்னும் கௌரவம் கிடைக்காது. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஸ்திதி ருச்சை பயோதானம் பயோதீனாமதஸ்திதி. 2 கிளவுட்ஸ்க்கும் மேகத்துக்கும் வாட்டர் இருக்கு, கடலுக்கும் வாட்டர் இருக்கு. அதுக்கப்புறம் எதுக்கு ஏன் மேகம் மேல இருக்கு கடல் கீழே இருக்கு அப்படின்னா ஏன்னா மேகம் நம்மள்கிட்ட ஜலத்தை குடிக்கிறது, கடல் நம்மள்கிட்ட ஜலத்தை குடுக்கல, அதனால அது கீழே இருக்கு அப்படின்றது இந்த ஸ்லோகத்தில். ஜலபிந்து நிபாத்தேன கிரமஷः பூரியதே घटः சஹேத்து சர்வ வித்யானாம் தர்மஸ்ய ச தனஸ்ய ச. ஒரு பெரிய பானையோ ஒரு பாத்திரம் அது வந்து ஜலம் வந்து நிறைய ரொப்பினா அது மேபி அது வந்து வழிஞ்சிடலாம், இல்லைன்னா எப்படி வேணா ஆயிடலாம். ஆனா ஒரு டிராப்பா அது ஊழ்ந்துட்டே இருந்ததுன்னா அது கடைசியில ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தா அது நிறைய ஃபுல்லா இந்த பானை ஃபுல்லா அந்த பாத்திரம் ஃபுல்லா வாட்டரா இருக்கும். அப்படிதான் சஹேத்து சர்வ வித்யானாம் தர்மஸ்ய ச தனஸ்ய ச. தர்மத்தையோ தனத்தையோ நம்ம படிக்கிறதுக்கு இல்லைன்னா காசு சம்பாதிக்கிறதுக்கு நிறைய சம்பாதிச்சோம் நிறைய படிச்சுட்டோம், அதுக்கு கடைசியில எல்லாமே மறந்து போயிடும், இல்லைன்னா கடைசியில ஒரு நிமிஷத்துல எல்லாமே நம்ம செலவு வச்சிருவோம். அதனால தனத்தையும் வித்யையும் நம்ம வந்து மெதுவா சம்பாதிக்கணும். அந்த ஜலபிந்து பார்த்தேன் அதாவது ஒரு பானையில எப்படி ஜலம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ரொம்பறதோ
क्षणमेकोऽपि न लभ्य स्वर्णकोटिकैः स चेन्निरर्थकं नीतः कानुहानिः ततोऽधिका. லைஃப்ல வந்து ஒரு க்ஷணம் கூட வந்து வேஸ்ட் ஆயிடுச்சுன்னா ஸ்வர்ண கோட்டிக்கை நிறைய கோட்டி கோட்டி ஸ்வர்ணம் கொடுத்தும் வந்து பிரயோஜனம் கிடையாது. அது வந்து அந்த ஒரு செகண்ட வந்து திருப்பி வாங்கிக்க முடியாது. சரி சச்சே நிரர்த்திகம் வேதா, அதாவது சச்சே நிரர்த்தகம் நீட்டா. ஒருத்த வந்து டைமை வேஸ்ட் பண்ணானா அதுக்கும் மேல என்ன அவனுக்கு லாஸ் இருக்கு? அதுதான் கிரேட்டஸ்ட் லாஸ். காசு போனா கூட அது பரவாயில்ல, அது திருப்பி நம்மளால சம்பாதிக்க முடியும். ஆனா கஷ்டப்பட்டா சம்பாதிக்க முடியும். ஆனா டைமை நம்ம என்ன பண்ணியோ என்ன கொடுத்தாலும் அந்த சமயம் அந்த ஒரு க்ஷணம் கூட வராது. அதனால சமயத்தை அதாவது வேஸ்டா கழிக்க கூடாது அப்படின்றது இந்த ஸ்லோகாடி. சன்னியாசினி அப்படின்னு அடுத்து படிக்கலாமா? படிங்க. साधुत्वे तस्य को गुणः अपकारिषु यः साधुः சத்பிருச்சதே. இப்போ வந்து நம்ம வந்து ஒருத்தருக்கு வந்து நல்லா நம்மளுக்கு வந்து உதவி செய்யறவாளுக்கு வந்து நம்ம போய் வந்து ஹெல்ப் பண்ணா வந்து அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நம்மளுக்கு வந்து பிடிக்காதவா, நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ண மாட்டா அப்படின்னு தெரிஞ்சு நம்ம அவளுக்கு போய் ஹெல்ப் பண்ணாதான் ஒரு உண்மையான சாது, ஒரு நல்ல சாது அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்றாரு. यस्य नास्ति स्वयं प्रज्ञा शास्त्रं तस्य करोति कं लोचनाभ्यं विहीनस्य दर्पण किं करिष्यति. ஒருத்தருக்கு வந்து எது நல்லது, எது வந்து கரெக்டு, எது தப்பு அப்படிங்கிறது தெரியலையோ அவனுக்கு சாஸ்திரம் எதுக்கு? அது எப்படி இருக்குன்னா வந்து ஒருத்தருக்கு கண்ணு தெரியலன்னா அவனுக்கு எது கண்ணாடி தேவை? அப்படிதான், கண்ணாடி தேவையில்லை. அந்த மாதிரிதான் வந்து ஒருத்தருக்கு வந்து எது நல்லது எதுக்கு தப்புன்னு தெரியலன்னா அவருக்கு வந்து சாஸ்திரம் எதுக்கு? சாஸ்திரம் இது வேணாம் அப்படின்னு ஸ்லோகத்தை சொல்றாரு. அல்பானாமபி வஸ்தூனாம் संहित कार्यसाधिकं त्रिणैस्तु क्रियते रज्जुः तया नागोपि बध्यते. இப்போ வந்து ரொம்ப சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் கூட நம்ம நிறைய பெரிய விஷயம்லாம் பண்ணலாம். எப்படின்னா வந்து புல்லு வந்து ரொம்ப குட்டி தான், அதுல நம்ம வந்து எதுக்கு யூஸ் பண்றது இல்லை, ரொம்ப குட்டியா தான் இருக்கு. ஆனா எல்லா புல்லும் வந்து சேர்ந்தா வந்து ஒரு யானையே கட்டலாம். அதனால நம்ம வந்து எல்லாம் சேர்ந்து நம்ம கூடி இருந்தா வந்து நம்ம வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கலாம் அப்படின்னு ஸ்லோகத்தை சொல்றாரு. அது வந்து कार्यशास्त्र विनोदेन काले गच्छति धीमतां विवादेन तु मूर्खाणां निद्रया कलहेन वा. இப்போ வந்து நல்லா எஜுகேட்டட் பீப்புள்லாம் வந்து அவ டைம் எப்படி கழிப்பானா கிரந்தங்கள், காவியங்கள் அதெல்லாம் படிச்சு கழிப்பார். ஆனா இன்னும் ஒரு மூர்க்கனா இருந்தானா நேரத்தை வீணடிப்பா, தூங்கி விவாதம் பண்ணி சண்டை போட்டு அப்படி ஒரு மூர்க்கனா இருந்தா டைம் வேஸ்ட் பண்ணுவான் அப்படிங்கிற ஸ்லோகத்துல சொல்றாரு. அடுத்து வந்து சிம்ம சிசுரபி நிபததி மதமோலபித்யஷு கதேஷு.
मदमलिनक पोलभित्तिषु गजेषु प्रकृतिरियं सत्त्ववतां न खलु वयस्ते जसो हेतुः. அதே இந்த ஸ்லோகத்துக்கு சரி அர்த்தம் புரியல, சொல்ல முடியுமா? சரி, குழந்தை சிங்கக்குட்டி, சிங்கம் குட்டியா இருக்குச்சே, குட்டியா இருந்தாலும் அது பெரிய மதம் பிடிச்ச யானைய பார்த்துட்டு பயப்படாதான். அது பயப்படாம வந்து சண்டை போடுமா. அது என்னன்னா பிரகிருதிரியம், இதுதான் நேச்சர். சத்வவதாம், யாருக்கு குவாலிட்டி அதிகமோ அவர்கள் எதை பார்த்தும் பயப்பட மாட்டார்கள். அதற்கு காரணம், அதற்கு வந்து என்ன ரீசன்னா, நகலு வயஸ் தேஜசோ ஹேது, வயசுங்கிறது கிடையாது. ஏஜ் இஸ் நோ பார் அப்படின்வா. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏஜ் வந்து கணக்கு கிடையாது. பாலாதபி வரம் சிக்ஷா, சின்ன குழந்தையா இருந்தாலும் நாம அவகிட்ட இருந்து கத்துக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சின்ன குழந்தையா இருந்தாலும் தேஜஸ், அந்த தேஜஸ் யாருகிட்ட இருக்கோ, சக்தி யாருகிட்ட இருக்கோ அவர்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். ஆரம்ப குருவி கிரமேண லக்ஷ்மி புரா விருத்திமதி பश्चात् दिनस्य पूर्वार्ध परार्ध भिन्ना छायेव मैत्री கலசஜனானாம். இப்போ வந்து ஒரு ரெண்டு கெட்ட பேட் ஃப்ரெண்ட்ஸா இருந்தா, அவன் வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறச்சே வந்து நல்ல பெரிய குட் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்கா. ஆனா போக போக வந்து அப்படியே சண்டை போட்டு பேட் ஃப்ரெண்ட்ஸா ஆரம்பிச்சிருவா. இது எப்படின்னா வந்து மார்னிங் வந்து ஷேடோ வந்து எப்படி வந்து ஆஃப்டர்நூன் வந்து சின்னதாகிட்டே போகுமோ அப்படி. ஆனா வந்து குட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா வந்து ரிலேஷன்ஷிப் வந்து ஏறிண்டே போகும். எப்படின்னா வந்து மத்தியானத்தோட ஷேடோ வந்து ரொம்ப குட்டியா இருக்கும், ஆனா சாயங்காலம் போக போக பெருசாகும். அப்படிதான் வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஷிப்பும் பெருசாகிட்டே போகும் அப்படின்னு இந்த ஸ்லோகம் சொல்றாரு. ஆலஸ்யம் ஹி மனுஷ்யானாம் ஷரீரஸ்தோ மகான் ரிபுः நாஸ்த்யுத்யம் சமோபந்துः குர்வானோ நாவசீததி. இப்போ நம்மளுக்கு வந்து நம்ம உடம்புல இருக்கிறதுலே பெரிய எதிரி எதுனா வந்து ஆலசியம், லேசினஸ் தான். ஆனா நம்ம உடம்புக்குள்ள வந்து ஒரு பந்து இருக்கு, முயற்சிங்கிற பந்து இருக்கு. அந்த பந்துவோட இருந்தா நம்ம கெட்டு போக மாட்டோம். ஆனா நம்ம உடம்புக்குள்ள லேசினஸ் எதுமையும் இருக்கு அப்படின்னு ஸ்லோகத்துல சொல்றாரு. பரோக்ஷே காரியஹந்தாரம் பிரத்யக்ஷே பிரயவாதினம் வர்ஜயேத் தாத்ருஷம் மித்ரம் விஷகும்பம் பயோமுகம். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து சில பேர்லாம் வந்து நம்மளுக்கு முன்னாடி வந்து நம்மள பிரைஸ் பண்ணுவா. ஆனா நம்மளுக்கு தெரியாம வந்து நம்மள வந்து நம்மளை பத்தி பேடா பேசிட்டு இருப்பா. ஆனா முன்னாடி வந்தோடனே நம்மளை பார்த்து புகழ்வா. இந்த மாதிரி பீப்புள் எல்லாம் நம்ம அவாய்ட் பண்ண பார்க்கணும். எப்படின்னா வந்து ஒரு பாத்திரத்துக்குள்ள, ஒரு பால் பாத்திரத்துக்குள்ள வந்து விஷம் வந்து தெரியாம கூட இருக்கலாம். அந்த மாதிரி பாத்திரத்தை அவாய்ட் பண்ணணும். அப்படிதான் வந்து நம்மள வந்து முன்னாடி புகழ்ந்து பேசி பின்னாடி வந்து இகழ்ந்து பேசுறவார வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. சதோஷா புருஷேனேஹ ஹாதவ்யா பூதிமிச்சதா நித்ரா தந்திரா பயம் க்ரோதம் ஆலஸ்யம் தீர்க
சூத்ரிதா. ஒருத்தருக்கு வந்து நல்ல செல்வம் வேணும், வந்து 6 திங்ஸ் வந்து கிவ் அப் பண்ணணும். முதல் வந்து நித்ரா, ஸ்லீப். அடே தந்திரானா என்ன டாடி? தந்திரானா ஒரு மாதிரி ஸ்லோவா இருக்கிறது, ஸ்லகிஷ்னஸ். தந்திரா ஸ்லகிஷ்னஸ் வந்து கிவ் அப் பண்ணும். அடுத்தது வந்து பயம், ஃபியர் கிவ் அப் பண்ணும். அடுத்தது குரோதம், ஆங்கர் வந்து கிவ் அப் பண்ணும். அடுத்தது ஆலசியம், லேசினஸ் கிவ் அப் பண்ணும். அடுத்தது வந்து தீர்க்க சூத்திரதா அப்படின்னு என்ன தெரியும்? தீர்க்க சூத்திரதான்னா வளர்க்கறது, காரியத்தை வளர்க்கறது. ஒரு 10 நிமிஷத்துல முடிக்க வேண்டிய வேலையை 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் இழுத்து பண்ணிட்டு இருக்கிறது. சரி, ஒருத்தர் வந்து ஒரு விஷயத்த இழுத்து பண்றது நிறுத்தணும். இப்படி இந்த 6 விஷயத்த விட்டா வந்து ஒருத்தர் வந்து நல்லா செல்வத்தோட இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்ட சொல்றாரு. இன்னைக்கு இதோட நிறுத்திப்போம், நாளைக்கு இதுல இருந்து கண்டினியூ பண்ணுவோம். அடுத்த வாரம் இதோட கண்டினியூ பண்ணுவோம். 9 ஸ்லோகம் ஆயிருக்குது. ஓகே, இன்னைக்கு இதோட நிறுத்திட்டேன். அடுத்த கிளாஸ்ல இதுல இருந்து 10வது ஸ்லோகத்தை ஆரம்பிச்சு இன்னும் யாருக்கு படிக்கணுமோ எல்லாரும் சேர்ந்து படிப்போம். சரியா? அடியே அடியே சரி அடியே கிளாஸ் இதில் முடிச்சுக்கலாமா? அடியே அடியே सर्वे भवन्तु सुखिनः, सर्वे सन्तु निरामयाः, सर्वे भद्राणि पश्यन्तु, मा कश्चित् दुःखभाग् भवेत्. सर्वस्तरदुर्गाणि सर्वो भद्राणि पश्यतु, सर्वकामानवाप्नोतु, सर्वत्र नन्दतु. ओम शान्ति शान्ति शान्तिः. धन्यवादः. शुभरात्रिः. पुनर्मिलामः.